நம்ம பார்வையில இப்படி, அவன் பார்வையில. இப்ப நான் என்னுடைய பேச்சுல எதிராக வளர்ச்சிங்கிற காணொலி இருக்கு, போட்டு காட்ட சொல்லிருக்கலாம். அது தவறு விட்டு இருந்தாலும் வளைவிடி இருக்கு. எது வளர்ச்சிங்கிற? நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவுறது வளர்ச்சிங்கிற. 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போர்ட்டி விழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற. உனக்கு வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? வயிற்றில் நான் பசியோடு இருக்க அதை பற்றி கவலைப்படாம அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு காணொலி, ஒரு தங்கை ஒரு 8 வயசு இருக்கும். அவள் ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து தின்னுக்கிட்டு முட்டிக்கால் போட்டு. அது வெள்ள கொடுமை, அது வெள்ள கொடுமை. அதில் பல கால்கள் இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்றத, இந்த மிச்சத்தை, இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது. அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது. அதுல ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட அப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டோம், எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டு தோன்றுகிறா. புரியுதா உனக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கான்னு பார்த்து. ரொம்ப கவிப்பேரர் சுயம் சொல்ற மாதிரி, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன், நீ என் வரைவுல 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இடிச்சேன். நான் மரத்தை கட்டி பிடிக்கும்போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் கட்டி பிடிக்கும் போது ஏன் ரசிச்சேன்? சொல்லிடுறேன், உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீ குடிச்சாட வந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குனால எங்க அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு. அந்த ஆரவையில் வந்து பெர்னாடி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். இப்போ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றாங்களா? அப்ப தெரியாதா இருக்கும். நான் இதை மதுரையில் இருக்க ஆயத்தை போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன் சொன்னா மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களே. அப்படிதான் இருக்கும். உலகம் போல இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சன் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் உங்களுக்கு புரியல, உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர்வே ஷாத் மே ஹே இன் யுவர் ஸ்வச்சத கிரீஸ் லேண்ட். She was wonderful, the human nature. Seaman very intelligent. இவங்கள போய் இப்போ என்னன்னு கேட்டுங்க, இது வெள்ளைக்காரன் பேரை சொல்லி சொல்ல வேண்டியது. இப்போ கூட நம்ம சொல்றது இப்ப மதங்களை விடு, மரங்களை நடு, சீமான் அப்படின்னு போடாம சுலோசர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. இது நோயாயிருச்சு. எதே ஒன்று கஷ்டம் விஸ்கி சொன்னது போல எங்க அப்பா நாங்கள் அமைதிப்படையில் அப்படித்தான், ஏதாவது போய் கஷ்டா போட்டு தம்பி ஏதாவது வெள்ளையாடுக்கிற மாதிரி சொல்றான். எதுக்கு பண்ண? அப்பதான் அவன் கேட்பான், என்ன வெள்ளையாடுக்க போய் சொல்ல மாட்டேன். பாவி நீங்க எதை கொண்டு செயல்பட்டு அப்பது மரம்ங்கிறத பசிக்குதா? மரம் இருந்தால் தான் மழை இருக்கும், மழை இருந்தால் தான் அருவி இருக்கும், அருவி இருந்தால் தான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும், நீர் இருந்தால் தான் ஜோறு இருக்கும், ஜோறு இருந்தால் தான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால இரு கொஞ்சம் இரு. அது ஐயா
கோவை சதாசிவம் எழுதுனதுல இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்லை, உயிர்ப்பு இல்லைன்ற. அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லை. அங்க எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் இல்ல நம்மகிட்ட இருக்காரு. ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் இருக்கிறது. இந்த கடிதத்துல என் உடல் பற்றி எரிகிறது, இது தீக்குளிப்பல்ல, எரியூட்டல். இது வந்து நான் தீக்குளிக்கிற தற்கொலைக்காக தீக்குளிக்கல, எரியூட்டல்ங்கிறது. பற்றி எரிகிற இந்த நெருப்புல ரத்த நாளங்கள்